கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற, நம்மோடு இருக்கின்ற, நம்முடைய தேவைகளை நன்கு அறிந்து நம்மை வழி நடத்துகின்ற யெகோவாயாம் இறைவனுக்கு நன்றி பாடுவோம். அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அழைப்போம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இரு கரங்களை உயர்த்தி கொண்டு பாடுவோமா? நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே, மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டுமாக இணைந்து பாடுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே, நீ மாத்திரம் போதும், ஓ இயேசுவே, நீ மாத்திரம் போதும் எனக்கு. வாழ்க்கை முழுவதாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து பாடுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. வழக்கம் போல ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். நான் எப்போவுமே வந்த ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறேன். அதே கேள்வியோடு இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர் யார்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார்? சரி சொல்லுங்கள். அடுத்தவங்க அவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட கருத்து சொல்லிட்டாங்க. மற்றவங்க பிள்ளைங்க கேட்கல, குழந்தைங்க, அம்மா அப்பா. கணவன் மட்டும் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. எல்லாம் அம்மா அப்பா பிள்ளைங்க போட்டாங்க, கணவனே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கேட்ட கேள்விக்கு முதல்ல ஒரு பதில் எனக்கு வந்துச்சு, கடவுளை அப்படின்னு வந்துச்சு. நான் எதிர்பார்த்த ஆன்சரும் அதுதான். ஆனால் முதல்ல சொன்னதுனால கொஞ்சம் டக்குன்னு ஆன்சர் வந்ததுனால உங்கள்கிட்ட அடுத்தவங்ககிட்ட வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டது. கடவுளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் தானே கடவுளை? கடவுளை பிடிக்குமா? கடவுளை பிடிக்காதவங்க கை தூக்குங்க. இப்போ இதில் தான் நீங்கள் மாட்ட போறீங்க. எல்லாரும் பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி, கடவுளை பிடிக்கும் தானே? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அடுத்த கேள்வி, ஏன் உங்களுக்கு கடவுளை பிடிக்கும்? Why do you like God? Or why do you love God? கடவுள் என்னை அன்பு செய்யறதுனால எனக்கு கடவுளை பிடிக்கும். ஓகே, ஒரு கருத்து. அடுத்தது, அவர் என்னை பாதுகாத்து வருகிறார், அதனால என்ன அவரை பிடிக்கும். அடுத்தது, என்னோட தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார், நான் கேட்பதெல்லாம் அவர் தருகிறார், அதனால எனக்கு அவரை பிடிக்கும். வெரி குட். அடுத்தது, நான் தவறு செய்த பொழுதும் என்னை அந்த தவறை பற்றி எனக்கு அதுக்கான தண்டனை தராமல் எனக்கு என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதால் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். அடுத்தது, புரியல. எனக்கு முழு நிறைவான அன்பு, 100% லவ், முழுமையான அன்பு, நிறைவான அன்பு வேற யாரும் தர மாட்டார், அவர் மட்டும்தான் எனக்கு தருவார், அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். வேற என்னை எப்போதும் ஆசீர்வதித்து அவர் என்னை வழி நடத்துகிறார், அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். என்னம்மா?
அவருடைய சாயல் அவர் என்னை படைத்ததுனால் எனக்கு அவரை பிடிக்கும். வெரி குட். தாயின் கருவில் என்னை உருவாக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்ததுனால் எனக்கு அவரை பிடிக்கும். இப்போ நிறைய நிறைய நம்ம மேலே உள்ள பாசத்தினால் அவர் பாருங்களேன், அவர் சிலுவையில் அறைஞ்சதுனால் எனக்கு அவரை பிடிக்கும். சிலுவையில் அறையப்பட்டார், அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, கேட்ட கேள்விக்கு நீங்கள் எல்லாம் சரியான பதிலே தந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. நீ பதில் அதுக்கு தராமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருக்கும் சொல்வதற்கு. எனக்கு கடவுளை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. தேர் இஸ் எ ரீசன் ஃபார் our reason that I love God. இல்லையா, நான் கடவுளை அன்பு செய்வதற்கு எனக்கு ஒரு காரணம் உண்டு. ஆசீர்வதித்ததினால், என்னை படைத்ததினால், என்னை வழி நடத்துகிறதுனால், என்னை குணப்படுத்துகிறதுனால், எனக்கு கேட்டதெல்லாம் தருவதனால், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் நாம் வச்சிருக்கிறோம். நம்ம தானே? அப்போ நான் கேட்குறது, உங்களுக்கு கடவுளை பிடிக்குமா இல்லை கடவுளையுடையது பிடிக்குமா? புரியல. உங்களுக்கு கடவுளை பிடிக்குமா இல்லை கடவுளுடையது பிடிக்குமா? Do you love God or gods? Apostrophe S. இயேசுவை பிடிக்குமா அல்லது இயேசுவினுடையது பிடிக்குமா? நீங்க சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடிக்கும் மாதிரி சொல்லல. இயேசுவுக்கு இருக்கிற பொருட்கள், இயேசுவிடம் இருந்ததே நீங்க விரும்புறீங்க. இயேசுவிடம் ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும். இயேசுவிடம் எனக்கு பாதுகாப்பு உண்டு, அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். இயேசுவிடம் அன்புண்டு, நிறைவான அன்பு, முழுமையான அன்பு, 100% அன்பு இயேசுவிடம் உண்டு, அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். அன்பு இல்லைனா, நான் கேட்டதெல்லாம் அவர் எனக்கு தருகிறார், அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். சப்போஸ் கிடைக்கலனா, எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும். அவர் அறையப்படவில்லை என்றால், இப்போ நாம் சொன்ன கருத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து தான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நாம் கடவுளை அணுகி வருவது காரணம் ஒரு சுயநலம். நான் ஏதோ எதிர்பார்க்குறேன் கடவுளிடம் இருந்து. எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்ற ஒரு கிடைக்கும் என்பதனால் மட்டும்தான் நான் கடவுளை வருவதை தவிர அவரே வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதலுள்ள வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 21:15 முதலுள்ள வார்த்தைகள். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். யோவானின் மகனான சீமோனே, நீ இவர்களை விட அதிகமாக மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இப்போ நீங்க அந்த சீமோன் பேர், அந்த பேருக்கு பதிலா நீங்க உங்க பேர் வச்சுக்கோங்க. இயேசு கேட்கிறாரு, இவர்களை விட, இதை விட அதிகமாக நீ என்ன அன்பு செய்கிறாயா? அடுத்தது அதுக்கு அவர் கொடுக்கிறார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். ஓகே. இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். சரி, அடுத்தது. இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். மீண்டும் இரண்டாவது முறை கேட்கிறாங்க. அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமா கடவுளை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். சீமோன் பேதுருவிடம் இயேசு கேட்ட கேள்வி. பிடிக்கும் என்று நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். காரணமும் நீங்கள் சொன்னீங்க. பல காரணங்கள் சொன்னீங்க. இயேசுவே பிடிப்பது, அவங்க நம்ம
அன்பு செய்வதற்கு ஒரு காரணம் நாம் அனைவரும் வச்சிருக்கிறோம். அது தப்பில்லை. ஆனாலும் நம்ம இப்போ சிந்திக்க போகிறது என்னென்னா, ஒரு வேறு விதத்தில் நான் இந்த கடவுளோடு நாம் அணுகுகின்ற முறையே அல்லது கடவுளை நாம் பார்க்கின்ற நம்முடைய அணுகுமுறையை கொஞ்சம் சற்று மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடவுளும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அல்லது இயேசுவும் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களும் அது ரெண்டு ஒன்றா ரெண்டா? இயேசு இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் அது ரெண்டும் ரெண்டா ஒண்ணா? அதான் தப்பு. இப்போ நான் ஒரு 10 கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு என் மேலே பாசம் வருது, ஃபாதர் ஏதோ தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ நீங்கள் என்னை முன்னும் முன்னும் தெரியாதவங்க, ஏதோ ஃபாதர்னு தெரியும், அங்கே போட்டதுனால ஃபாதர்னு தெரியுது, அவங்க கையில் ஏதோ வச்சுருக்கிறாங்க, தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கும் பொழுது சிரிப்பாங்க. நான் சொல்கிறேன் என்னோட நல்லா பழகுகிறவர்களுக்கு இது கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்லா பழகுவீங்க. எப்போ வரைக்கும்? எப்போ வரைக்கும்? அந்த கிஃப்ட் உங்கள் கையில் வர்ற வரைக்கும். கிஃப்ட் கிடைச்ச பிறகு இப்போ சொல்லுங்க, அந்த கிஃப்ட்டும் நானும் ஒன்றா இல்லை ரெண்டா? இதுதான் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் அவரை அன்பு செய்கிறோம். எதற்காக? இந்த ஆசீர்வாதங்களுக்காக, அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவருக்காக அல்ல. Praise the Lord. சீமோனே, நீ இவற்றை விட அதிகமாக என்னை அன்பு செய்கிறாயா? இவற்றை விட அதிகமாக, இவர்களை விட அதிகமாக, உங்கள் குழந்தைகளை விட, கணவனை யாரும் சொல்லல, மனைவி யாரும் சொல்லல, இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை எல்லாத்தையும் விட நீ என்ன அன்பு செய்கிறாயா என்பதுதான் கேள்வி. நமக்கு இப்போவே ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன? இல்லை என்பது தான் கேள்வி. நம்ம தவறாக தான் புரிஞ்சிருக்கிறோம் கடவுளை. கடவுளும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் ஒன்று. கடவுள் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் என்று நாம் தவறாக புரிந்து வச்சிருக்கிறோம். இப்போது நீங்கள் சொன்னதை பொறுத்து நான் சொல்கிறேன். வெறுங்கையா நிற்கிற ஒரு கடவுள், ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவரால் தொட்டு குணப்படுத்த முடியாது, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது தீர்வும் தர முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, எந்த விதமான ஒரு நன்மையும் உங்களுக்கு வரப்போறது இல்லை, பார்க்கறதுக்கு அழகாக இல்லை, அவருக்கு உடலில் ஆரோக்கியமும் இல்லை, அடிபட்டு நிற்கிறாரு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கடவுளை அன்பு செய்ய முடியுமா? முடியுமா? வேற வழி இல்லை, செஞ்சாகிறோம். இப்போவும் நாம் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்பு செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி சிலது நான் வாங்கி இருக்கிறேன் அல்லது எனக்காகன்னு நாம் சொல்லி ஏதோ புரிய வச்சதுனால தான். சப்போஸ் எனக்கு முன்னும் பின்னும் தெரியாத ஒருத்தர் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் நீங்கள் அன்பு செய்வீங்களா? முடியாதுல்ல. Praise the Lord. Hallelujah. 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 எதற்காக தான் கடவுள் இம்மானுவேலாக வந்தார்? நம்மோடு இருப்பதற்கு. கடவுளாக இருந்திருந்தால் போதுமே, ஏன் அவர் மனிதராக இறங்கி வந்தார்? நம்மோடு கூட எப்படி இருக்கிறதுக்கு? நீ கேட்கறதெல்லாம் தந்துட்டே இருக்கிறதுக்கா? நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தருவதற்காக அவர் இறங்கி வந்தார். நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம், இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம், அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லுகிறோம், நம்மோடு இருப்பதற்காக. இப்போ என்னோடு இருக்கிற கடவுள், அவர் என்னோடு இருப்பதனுடைய நோக்கம் என்ன? நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு தேவையானதெல்லாம் தரணும். நான் தண்ணி கேட்டால் தண்ணி தரணும், நான் சோறு கேட்டால் சோறு தரணும், நான் காரு கேட்டால் காரு தரணும். இதுக்கு அவர் நம்மோடு இருக்கிறாரு. அதுக்குன்னு அவர் கடவுளாக இருந்திருந்தால் போதுமே, மனிதராக மாற தேவையில்லையே. சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவராக அவர் இருக்கணும் அப்படின்னா விண்ணகத்தில் இருந்து என்னோட தேவை நிறைவேற்றிருக்கலாம். எதற்கு அவர் மனிதராக என்னுடைய நிலைமைக்கு இறங்கி வந்தார்?
மண்ணகம் விண்ணகம் சேர்ப்பதற்காக, அதுவும் அவர் சேர்த்திருக்கலாமே. தாழ்த்தினார் எதுக்குன்னு கேட்குறேன். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு நம்முடைய நிலைமைக்கு இறங்கி வந்தது எதற்காக? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி அதனோட அடிப்படையில் அதை விளக்க விரும்புகிறேன். ஒரு குழந்தை, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. சின்ன வயசில் அவன் பிறந்த போதே அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவருடைய மாமா ஒருத்தர் தான் அந்த குழந்தையே அப்படி வளர்த்துறாங்க. இப்படி வளர்த்திட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை திடீரென்று அவருடைய மாமா, அந்த அங்கிள், ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் போய் சேர்க்கப்பட்டார். ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்கிற நேரத்தில் அங்கே உள்ள டாக்டர்ஸ் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிச்சு, கடவுளால் மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. எனக்கு கடவுள் அப்படிலாம் தெரியாது, சின்ன குழந்தை. அவன் என்ன செஞ்சாங்க, அவன் என்ன பார்த்தாங்கன்னு, இதுக்கு முன்னாடி அந்த மருந்து வாங்க சொல்லும் பொழுது ஒரு கடையில் போய் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்போ கடவுளால் மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இறங்கி ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு கடவுளை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் பார்த்த கடையில் போய் கேட்குறாங்க, எந்த கடைக்கு போகணுன்னு தெரியல, ஒரு கடையில் போய் கேட்குறாங்க, எனக்கு கடவுளை தாங்க. இப்போ சொன்ன நீ என்ன பைத்தியக்காரனாடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு, இங்கே எல்லாம் கடவுளையே கேட்குறேன், நீ என்ன நான் பைத்தியக்காரன் நினச்சிட்டு நீ வந்தியா இல்லை நீயே பைத்தியக்காரன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கடைக்காரன். இங்கே கடவுளை எல்லாம் கிடைக்காது போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அடுத்த கடைக்கு போனாங்க. அப்படி ஒவ்வொரு கடையும் மாறி மாறி பல கடைகள் மாறி மாறி ஒரு 70 கடைக்கு மேலே அவன் சந்திச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. கடைசியில் ஒரு கடைக்கு போனாங்க. 71வது கடைக்கு போகும் பொழுது அங்கே ஒரு கொஞ்சம் வயசான ஒருவர் இருக்கிறாங்க, ஒரு தாத்தா. அவரிடம் போய் இந்த கேள்வி, என்ன 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 வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு கடவுளை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளை வாங்க வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம். காசு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் வச்சிருக்கிறேன். எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபாவுக்கு கடவுளை கிடைக்குமா அப்படின்னு இந்த குழந்தை கேட்கும்போது, போதும் 50 ரூபாய்க்கு உனக்கு கடவுளை கிடைக்கும் அப்படின்னு. இனி எதுக்கு கடவுளை வாங்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை, என்னுடைய அங்கிள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அவருடைய காப்பாற்றுவதற்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அங்கே மருத்துவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அதனால தான் கடவுளை வாங்க வந்தேன். நிறைய கடை ஏறி பார்த்தோம், எந்த கடையில் எனக்கு கடவுளை கிடைக்கவில்லை. இப்போ நீங்கள் மட்டும்தான் கடவுளை தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, சீக்கிரமாக தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடைக்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 50 ரூபா வாங்கிட்டு அந்த பாக்ஸில் போட்டுட்டு ஒரு சின்ன போட்டில் எடுத்ததில் கொஞ்சம் தேன் ஊற்றி அவன் கையில் கொடுத்துட்டு, இதாண்டா கடவுள் கொண்டு போய் கொடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இந்த பையன் அந்த தேன் வாங்கிட்டு உடனே அங்கே மருத்துவமனைக்கு ஓடி போய் அந்த அங்கே நின்று நேர்ஸ் கையில் கொடுக்குறாங்க. இந்த கடவுளை நான் வாங்கிட்டேன், அந்த அங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒன்றும் தெரியல, நேர்ஸுக்கு ஒன்றும் தெரியல, இந்த கதையெல்லாம் தெரியாத ஒரு நேர்ஸு. அவங்க நேர்ஸ் இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பெரிய ஒரு டாக்டர்ஸ் கூட்டமாக அங்கே உள்ளே வராங்க. ஏதோ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இவரை சீக்கிரமாக தூக்கிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் தேவையான சிகிச்சை எல்லாமே கொடுத்து அவர் திருப்பி கொண்டு அந்த நோயிலிருந்து அவர் தப்பி வந்திருக்கிறாங்க. இப்போ தப்பி வந்த பிறகு இவர்களுக்கு அந்த சிகிச்சை பெற்றதுக்கான பில்லு வந்துச்சு, ஒரு பெரிய தொகை அமௌண்ட்டு. அந்த பில்லு இவர் கையில் வருது. அப்போது பில்லு வந்த உடனே அவர் பார்க்கும், இந்த தொகை நான் எங்கே போய் கட்டுறது அப்படின்னு தப்பிச்சுட்டு இருக்கும்போது உடனடியாக அடுத்த ஆள் இல்லை அந்த பில்லு கொடுங்க, அது ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, நீ பே பண்ண தேவையில்லை, நாங்கள் தவறாக போட்டுட்டோம் அப்படின்னு தெரியாமல் போட்டோம், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. அப்போது கொஞ்சம் பொறுத்து தான் அப்போ இந்த குழந்தை சொல்கிறாங்க, என்னை கடவுள் தான் காப்பாற்றிருக்கிறாங்க, நான் தான் கடவுளை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லும்போது, யாரா எங்கே போய் நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போனாங்க அந்த கடைக்கு. அந்த கடைக்கு கூட்டு போகும்போது தான் தெரியுது, அந்த ஹாஸ்பிட்டல் இவருடைய சொந்தம், அந்த கடைக்காரருக்கு சொந்தமானது அந்த ஹாஸ்பிட்டல். இந்த குழந்தையை பார்த்து குழந்தையோட குழந்தையிடமிருந்து அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து, அந்த பில்லு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசு வாங்க வேண்டாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுதான் அவர் தான். திருப்பி இந்த குழந்தைய அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் அந்த ஆளை சந்திக்க வைக்கும் பொழுது இந்த கதையெல்லாம் அவங்க சொன்ன பிறகு அந்த தாத்தா சொன்னாங்க, உனக்கு கடவுளோட விலை எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. திருப்பி அது 50 ரூபா கொடுத்துட்டேனே அப்படின்னு. அப்போது
அந்த அங்கிள் அந்த பையனோட அங்கிளை பார்த்துட்டு சொல்கிறாங்க, கடவுளோட விலை 50 ரூபாய் அல்ல, ஒரு நல்ல இதயம். உன் குழந்தைக்கு இருக்கிற நல்ல இதயம், அதுதான் கடவுளுடைய விலை. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் கடவுளை அணுகி செல்லவே கூடாது. நல்ல ஒரு இதயத்தோடு நாம் அவரை அணுக வேண்டும். ஆசீர்வாதங்களுக்காக கடவுளை அணுகுவது சுயநலம். இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க. தேவைக்காக நாம் அவரை அணுகிறோம். அவரே சொந்தமாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அவரை அணுகுவதில்லையே. எனக்கு கடவுள் வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அவரை நான் அணுகுவதில்லை. அவரிடமிருந்து என்னென்னமோ எனக்கு வேணும், தேவைப்படுகிறது. எக்ஸாமில் நல்ல மார்க் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல பொருளாதார வசதிகள் வேணும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் இருக்கக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, இப்படின்னு நிறைய லிஸ்ட் நாம் வச்சிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நாம் கடவுளை அணுகுகிறோம். And that is why we love God. இது தவறான அன்பு, இது தவறான அன்பு. அதுதான் அப்போ அந்த பேதுருவிடம் அவர் கேட்குறாங்க, இதை விட அதிகமாக, நான் தந்ததை விட அதிகமாக நீ என்ன அன்பு செய்கிறாயா? நான் தந்ததை விட அதிகமாக. Praise the Lord. Hallelujah. எடுத்து இன்னொரு முறை ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி எடுங்க. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம். அங்கே 1 முதல் உள்ள வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் 1 முதல் இப்போ வாசிக்க வேண்டாம். அது மத்தியானத்துக்கு மேலே நம்ம வேறொரு விதத்தில் வேறொரு கோணத்தில் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டியது 6 வாசிங்க. 6ஆம் வார்த்தையிலிருந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அங்கே நிறுத்துங்க. இது நிகழ்வு உங்களுக்கு தெரியும். இந்த முதல் சீடர்களை இயேசு அழைக்கிறது தான் அவருடைய அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியும். இரவு முழுவதும் அவங்க உழைத்து ஒன்றும் கிடைக்காம இருக்கிற நேரத்தில் தான் இயேசு வந்துட்டு படகுல ஏறி படகை சற்று ஆழத்து கொண்டு போய் வலையை போடுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்கே வலையை போடுறாங்க. வலை நிறைய மீன் கிடச்சிது. அதுதான் இப்போ நான் வாசிக்குது. மீன் நிரம்பிய வலைகள் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகளில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. நல்லதானே? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு படகை நாம் ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வெறுமையாக இருக்கிற வலைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போதான் நம்மளோட வலைகள் இப்படி நிறையப்படுவது என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போதான் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சற்று ஆழத்துக்கு தள்ளிட்டு போன்னு நம்ம சொல்ல போகிறாங்க, அதுக்காக நாம் காத்துட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? வாழ்க்கை என்றும் படகை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வலையை நாம் வைத்து இருக்கிறோம். காலியான வலைகள், வெறுமையான வலைகள், ஒன்றுமில்லாத வலைகள். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, நிரப்பப்பட்ட வலை, நிரப்பப்பட்ட வலை, வலை நிறைய மீன்கள், 2 படகுகளும் மூழ்கும் அளவுக்கு மீன்கள். ஆசீர்வாதங்கள், கொட்டோன்னு கொட்டிய ஆசீர்வாதங்கள், நிரப்பப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிறைவான அன்பு, முழுமையான அன்பு. நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்குது. இப்ப பாருங்க, அடுத்தது என்ன பண்றீங்க? அடுத்து இப்ப வாசிச்சு முடிச்சு அடுத்த 8வது வசனம் வாசிங்க. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். நீ என்னை விட்டு போய்விடும் என்றார். இங்க என்ன தவறு செஞ்சார் அவரு? சீமோன் பேதுரு நான் பாவி என்று சொல்வதற்கு, தான் பாவி என்று இயேசுவிடம் சொல்வதற்கு என்ன தவறு செஞ்சாரு? என்ன தவறு செஞ்சாரு? டெய்லி வாசிச்சு நம்ம தியானிக்கிறது தானே. வாசிக்கும் அப்படியே புல் அரிக்கல நம்ம உடம்பில் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த அளவுக்கு நம்ம வாசிச்சு ரசிச்சிருக்கிற ஒரு பகுதி இது. எதற்கு சீமோன் பேதுரு தான் பாவி என்று சொல்லி இயேசுவினுடைய காலில் விழுந்தார்? அவர் என்ன தவறு செஞ்சாரு?
நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலையே. நம்பிக்கை இல்லாததுனால அப்படின்னு இல்லை, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார். திருப்பி என்ன பாவம் அங்க? திறமையை நம்பி உழைச்சிருக்கோம். திறமையை நம்பி உழைக்கிறது தப்பா? திறமையை நம்பி நம்ம உழைக்கிறது தவறா தப்பா? இல்லையே. இவ்வளவு மீன் கிடைக்கும் அவர் எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்புக்கு மேலே கிடைச்சதுனால் அவர் பாவி அப்படின்னு. எதிர்பார்ப்புக்கு மேலே உங்களுக்கு கிடைச்சா நீங்க உடனே நான் பாவின்னு சொல்லுவாங்களா? தேங்க்ஸ் லார்ட்னு சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி தான் சொல்லணும். ஆனால் இவர் நான் பாவின்னு சொல்றாரு. சரி, அது அங்கே நிக்கட்டும். தொடர்ந்து வாசிங்க. அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபெதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இங்கதான் ஹைலைட். இதுதான் ஹைலைட். அவர் என்ன செய்தாங்க? 11வது வசனம், அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். நிரப்பப்பட்ட வலை, நிரப்பப்பட்ட படகுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு பின்னால போயிட்டாங்க. எதற்கு அந்த இரவு முழுவதும் உழைச்சிட்டு இருந்தாங்க? இந்த வலை நிரப்பதற்காக தானே, இந்த படகை நிரப்பதற்காக தானே. இப்ப பாருங்க, நிரப்பப்பட்ட படகே, நிரப்பப்பட்ட வலையே அனைத்தையும் தூக்கி போட்டு இயேசு பின்னால போயிட்டாங்க. நீங்களும் நானும் ஆயிருந்தா, தேங்க்ஸ் லார்ட், பை லார்ட், அடுத்த முறை எப்போ வருவீங்க? நான் காத்துட்டு இருப்பேன், வாங்க. எப்போதெல்லாம் எனக்கு மீன் கிடைக்கலையோ அப்போதெல்லாம் கூப்பிடுவேன். இன்னைக்கு ரொம்ப 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 நன்றி, உங்களால் தான் எல்லாமே சாதிக்க முடிஞ்சது. இன்றைக்கி எனக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படகை தூக்கிட்டு அல்லது வீட்டில் நாளை வர வச்சு வண்டியெல்லாம் கொண்டு வந்து மீனெல்லாம் அள்ளி போட்டு இருப்பீங்க. இல்லை நீங்கள் வரீங்களா, கொஞ்சம் சாப்பாடு தரேன், வீட்டில் வந்து ஒரு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வேணா போங்க, நான் கொஞ்சம் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. தானே நாம் பண்ணியிருப்போம். நான் தான் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு தெரியல, நான் அப்படி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க செஞ்சது பாருங்க, அனைத்தையும் விட்டு ஒரு இரவு முழுவதும் அவருடைய உழைப்பு இருக்கிறது இல்லை. இரவு முழுவதும் உழைத்து ஒன்றும் கிடைக்காம இருக்கிற அந்த வருத்தமும் கவலையும் வேதனையும் எல்லாம் இருந்த நேரத்தில் தான் இது நிகழ்ந்திருப்பது. எதற்காக அவர் கஷ்டப்பட்டாங்களோ, எதை அவர் எதிர்பார்த்து முயற்சி செய்தார்களோ, தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி உழைத்தார்களோ, அது நிறைவு பெற்ற நேரத்தில் அதை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தையும் விட்டுவிட்டு நிரப்பியவரே பின்பற்றினார்கள். நிரம்பப்பட்ட வலையை அல்ல, நிரம்பப்பட்ட படகை அல்ல, அதையும் கடந்து அதை நிரப்பியவரே பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சீமோன் பேதுரு, ஆண்டவரே நான் பாவி என்று சொன்ன காலில் விழுந்ததுக்கு காரணம் என்ன? பயம் அல்ல. நான் கேவலம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக உன்னை பயன்படுத்தினேன். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நான் உன்னை பயன்படுத்துறேன். என்ன மன்னியும், எனக்கு நீ தான் வேணும். I want you Lord, I need you Lord, not your blessings, not your blessings. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, உன்னுடைய நன்மைகள் அல்ல, உன்னுடைய உதவிகள் அல்ல, அதையும் கடந்து எனக்கு நீ வேணும். இதுதான் அவர் உணர்ந்த பாவம். அல்லது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வலைகள் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய படகுகள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய கண்கள் நாம் எங்க பதிய வைக்கிறோம்? நாம் எங்க பதிய வைக்கிறோம்? நிரப்பப்பட்ட வலைகள் மீது, நிரப்பப்பட்ட படகின் மீது. நிரப்பியவரே நாம் பார்ப்பதில்லை, மறந்துடுறோம். இதுதான் பாவம்.
இயேசு அந்த வலை நிரப்பியதுக்கு காரணம் என்ன? எதற்காக அந்த படகையும் வலையும் மீன்களை நிரப்பினார்? எதற்காக? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்னதும் பெருசுமான பல்வேறு விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஏன் இல்லை எனக்கு செய்யவில்லை என்றால் எனக்கு அடுத்திருப்போருக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும். அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? எதற்காக? என்ன எல்லா நேரமும் நீ கேட்டே இருக்கணும், நான் கொடுத்துட்டே இருக்கணும் என்பதற்காகவா? இல்லவே இல்லை. அதையும் கடந்து என்ன இயேசு சொல்றான், என்ன நீ சொந்தமாக்கணும். ஐ ஆம் வித் யூ, யூ பி வித் மீ. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு இரு. நான் இறங்கி வந்தது இதற்காக தான், உன்னை எனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வதற்கு மட்டுமல்ல நான் வந்தது, நீ என்ன சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். I have come down to your level. உன்னுடைய நிலைமைக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், என்ன சொந்தமாக்கிக் கொள். Praise the Lord. Hallelujah. யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை. யோவான் நற்செய்தி 6:26. இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, 5 அப்பங்களை பலுக செய்து மக்களோட வயிறார உண்ட வைத்து அதன் பிறகு மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அப்போ ஏன் இவர்கள் என்ன தேடி வருகிறார்கள் என்ற கேள்வி இயேசுவின் உள்ளத்தில் எழும்பியது. அதுக்கான பதில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அடையாளங்களை கண்டதினால் அல்ல, அதாவது நீங்கள் என்ன அடையாளம் கண்டு கொண்டு என்னை அன்பு செய்யறதுனால அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதினால் என்ன தேடுகிறீர்கள். Why are you seeking God? நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள் கேட்கிற கேள்வி இது. ஏன் என்ன தேடுகிறீர்கள்? அப்பங்களே வயிறார உண்டது. அப்பங்கள் அப்படின்னா ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்களை ஒப்படைத்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், உதவிகள், இதுதான் அப்பங்கள். அதனால தான் நீங்கள் என்ன தேடுறீங்க. ஒருவேளை நீ தேடி வரும்போது என்னோட கரங்களில் அப்பம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? இப்ப அப்பத்தை வயிறார உண்டதனால் வந்திருக்கிறோம் இல்லையா? சப்போஸ் என் கையில் அப்பம் இல்லைன்னா வேற யாராவது அப்பம் வச்சிருக்காங்களா தேடி போயிடுவீங்க. அடுத்த வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 27. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். போதும் போதும். சொல்லுங்க, வாசிங்க. அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். தொடர்ந்து, ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். சரி, அப்போ அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் என்ன தேடி வராதீங்க, நிலைவாழ்வு தருகின்ற அழியா உணவுக்காக நீங்கள் என்ன தேடி வாங்க. உணவு நான் உங்களுக்கு தருவேன். என்னதான் அந்த உணவு? அழியாத உணவு என்ன? வாட் இஸ் தட்? நிலைவாழ்வு தரக்கூடிய அழியாத உணவு என்ன? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. நான் இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற இந்த உணவுக்காக நீங்க என்ன தேடி வராதீங்க. அழிந்து போகாத நிலைவாழ்வு தரக்கூடிய நான் என்ற உணவை நீங்க தேடி வா. Praise the Lord. வலது கரத்தை எடுத்து சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹalleluya, ஹalleluya. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நமக்கு கடவுள் ஆசீர்வாதங்களே தருகிறார். அவர் நிறுத்த மாட்டார், தந்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஆசீர்வாதங்களில் நம்முடைய கண்கள் உடக்கி அங்கே நிற்கக்கூடாது. ஆசீர்வாதங்களை பார்த்து பார்த்து மலை தப்படி நிற்கக்கூடாது, தாண்டணும். அதையும் தாண்டி அவரே சொந்தமாக்கணும். அழியாத உணவு, நிலைவாழ்வு தரக்கூடிய
அழியாத உணவு என்னிடம் உண்டு, அது நான் தான். என்னை நீங்கள் பெற்றுக்கொள், சொந்தமாக்கிக்கொள். இயேசு தரக்கூடிய அழைப்பு இது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுளை சொந்தமாக்கணும் அப்படின்னா, இயேசுவை நான் சொந்தமாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் வேண்டாம் என்று வைக்கணும். கஷ்டம். இவ்வளவு நேரம் பளிச்சிருந்த அந்த மூஞ்சி எல்லாம் அப்படியே சோகமாயிடுச்சு. கடவுளை வேணும், இயேசுவை நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு நாம் என்ன வேண்டாம் என்று வைக்கணும்? ஆசீர்வாதங்கள். படகே நிரப்பப்பட்ட வலை அனைத்தையும் விட்டு அந்த சீடர்கள் இயேசுவின் பின்னாலே போயிட்டாங்க. அனைத்தையும் விட்டு அவர் தராரு, நமக்கு அப்பங்களை தராரு, நம்ம கேட்கறதெல்லாம் தந்து இப்படி ஒவ்வொன்றா நம்ம குமிச்சு வச்சு இயேசு இங்கே மறைஞ்சுதான் இருக்கிறாங்க. இப்போ பார்க்க முடியாது. நமக்கு முன்னாடி அவங்களிடமிருந்து கேட்டு வாங்கி ஒவ்வொன்றா நம்ம இப்படி ஆசீர்வாதங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்போ என்ன ஆச்சு? இயேசு நமக்கு கண் பார்வையில் இல்லை. இப்போ நம்ம இயேசுவை பார்க்கணும், இயேசுவை சொந்தமாக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் போனோம், சீடர்கள் செய்தது போல. Praise the Lord. Hallelujah. To get God, to earn God, we have to throw away all His blessings, or we have to say no to His blessings. அவருடைய ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்று சொல்லும். அது சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம்ல, எனக்கு உன்னோட எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், கோபமாக சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு நீ போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் உள்ளவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லாம் இழக்கணும். நம்ம சொல்கிறது ஈஸி தான், செயல் வடிவில் கொண்டு வருது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சீடர்கள் செய்து அதுதான், அனைத்தையும் விட்டாங்க. வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போகல, ஸ்பான்டேனியஸாக அங்கே உடனே முடிவெடுத்தாங்க, போனாங்க கூட. அதுக்கு பிறகு அவர் யோசிக்கிறாங்க, அப்போ நாங்கள் அனைத்தையும் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகிறது இடையில எல்லாம் கேட்குறாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் டக்குன்னு எடுத்துகிற முடிவில் போயிட்டாங்க. அதுக்கு இடத்துல கஷ்டங்கள் வரும்பொழுது அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் இயேசு அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, என் பொருட்டு நீங்கள் எதை இழந்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஈடாக மாறும் அப்படின்னு சொல்லி இயேசு அவங்களை புரிய வைக்கிறாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதுதான் வாசிங்க. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் போதும். அனைத்துக்கும் மேலாக அவரையும் அவரது ஆட்சியையும் நாடுங்கள், அது போதும். அடுத்த வசனம் தேவையில்லை. அடுத்த வசனம் தான் நம்மளை நமக்கு அதனால தான் நம்ம போகிறோம். அடுத்த வசனம் என்ன? அப்படி நம்ம செஞ்சால் அதோடு சேர்த்து மற்றதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? அது இல்லைம்மா, அந்த வசனம் வாசிங்க. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அது போதும். அங்கே நிறுத்தி இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க, அப்போது அனைத்தையும் உங்களுக்கு. இங்கே தான் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. இதுதான் நமக்கு வேணும். அப்போ நாம் அவரை அனைத்துக்கும் மேலாக அவரை நாடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதுக்கு கீழே ஒரு வசனம் கிடக்குது. அது நம்முடைய சுயநலம். அவரை நாடி போனால் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அதனால தான் நான் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி ஒரு வசனம் அந்த ஒரு வார்த்தை இல்லை. இவ்வளவு மட்டும்தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு உரியதையும் நாடுங்கள் என்று மட்டும் சொல்லி இருந்தா அந்த வார்த்தை நமக்கு பிடிச்சிருக்காது. நம்ம தானே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்ம எப்போதுமே இந்த நல்ல வார்த்தைகள் கேட்டு பழகிட்டோம். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அஞ்சாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், இப்படி நல்லா இந்த ப்ராமிசஸ் வாக்குறுதிகளை கொண்ட ஆசீர்வாதங்களை நிரப்பப்பட்ட தப்பில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் எடுத்து சொல்லி பழகிட்டோம். பால் குடிக்கிற குழந்தை அல்ல, பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்கிற பருவத்தை நாம் கடந்து வரணும். இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். ஆமாம், திட உணவு நம்ம அருந்தணும்.
அதனால தான் இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம கண்ணீரோட கவலையோட வருகிறோமே. இன்னைக்கு நம்ம ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான். உண்மையான அன்பு வச்சதுனால இல்லை, கடவுள் மீது ஏதோ ஒரு தடை இருக்குது, அது நீங்கணும். அது தப்புன்னு நான் சொல்லல, ஆனால் அதுதான் பால் குடிக்கிற குழந்தை பருவத்தில் நாம் இருக்கிறோம். அதை அவர் நீக்குவார். ஆனால் அனைத்துக்கும் மேலாக அவரையும் அவரது ஆட்சியையும் நாடுங்கள். அனைத்துக்கும் மேலாக, உன்னுடைய பிரச்சனைக்கு மேலாக, உன்னுடைய கவலைகளுக்கு மேலாக, உன்னுடைய வெற்றிக்கு மேலாக, உன்னுடைய தோல்விக்கு மேலாக, உன்னுடைய பெருமைக்கு மேலாக அவரது ஆட்சியை நாடுங்கள். உனக்கு கிடைக்குதோ கைமாறு கிடைக்க போதோ இல்லையோ, அது செகண்டரி, அதை விட்டுருங்க. நம்ம அதுதான் பிரைமரி எடுத்துக்கிறோம், அதான் நமக்கு முக்கியம். அனைத்தும் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படுவார் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பிரைமரியா எடுத்துட்டு ரெண்டாவது வார்த்தை செகண்டரி எடுக்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிடிக்கல ஃபாதர்? பிடிக்காது, எனக்கே பிடிக்காது, சொல்றதுக்கு எனக்கே பிடிக்காது. அப்போ எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? திடமான உணவை கொடுக்குறேன், கொஞ்சம் கட்டியான கனமான உணவை உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட வந்த, ஒருவேளை ஆராதனையில் என்னுடைய கவலைகளை எல்லாம் சொல்லி என்னுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற கடவுள் தீர்வு தரக்கூடிய கடவுள் அல்ல. உன்னுடைய காயத்தை ஆற்ற வேண்டும், ஆற்றப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு தேடி வரக்கூடிய கடவுள் காயப்பட்டு தான் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் அன்பு செய்ய முடியுமா என்பது தான் கேள்வி. அதை நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லிட்டு வருது என்னன்னு தெரியுமா? கடவுள் என்பவர் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. இயேசு என்பவர் அவருடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. இயேசு வேற, ஆசீர்வாதங்கள் வேற. எல்லாம் இயேசுவிடமிருந்து தான் வருது, இல்லைன்னு சொல்லல, என்னிடமிருந்து தான் வருகிறது. ஆனாலும் நான் வேற, என்னுடைய ஆசீர்வாதங்கள் வேற. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது எடுங்க, இணைச்சட்ட நூல் 34ஆம் அதிகாரம். இணைச்சட்ட நூல் 34ஆம் அதிகாரம். அதனோட தலைப்பு என்ன? இணைச்சட்ட நூல் 34ஆம் அதிகாரத்தினோட தலைப்பு மோசேயின் இறப்பு. மோசேயின் இறப்பு. இறப்பு. நீங்க மொத்தமா வாசிக்க வேண்டாம். அதில் 4வது வசனம் வாசிங்க. அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். மோசே யாரு? ஆண்டவருடைய ஊழியன். என்ன வேலை செய்ய வச்சாரு? இந்த 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 வசனத்தை அங்கே அப்படி அடையாளம் வச்சுக்கோங்க. இனி திருப்பி நம்ம விடுதலை பயணத்துக்கு போவோம். விடுதலை பயணத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம். இது வரணும், இடையில நாம் கொண்டு வருவேன், இந்த வசனத்துக்கு வரணும். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் 9 முதல் வாசிங்க. 9 முதல். இப்போது இதோ இஸ்ராயேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ. இது யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? மோசேயை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்களுடைய அழுகுரல் என்னுடைய காதுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன செய்யணும்? இப்போதே போ. இஸ்ராயேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். பாருங்க, இஸ்ராயேல் மக்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற நாட்டிற்கு நடத்தி செல்வதற்காக உன்னை அனுப்புகிறேன். அடுத்து வாசிங்க. மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். பாத்தீங்களா? நான் யாரு அப்படி எல்லாம் போய் செய்யறதுக்கு? அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்ன இருக்குது, திறமை என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த வார்த்தை. அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள்.
நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். இப்போ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க மோசைக்கு. என்ன பொறுப்பு? எகிப்தில் போயிட்டு இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து நான் சுட்டி காட்டுகின்ற நான் ஏற்பாடு செய்திருக்கிற நாட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வரணும். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் போய் கூட்டு வர்ற அளவுக்கு நான் யார், அந்த அளவுக்கு திறமை எனக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, ஐ வில் பி தேர் வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நம்மோடு சொல்கிறாரு ஆண்டவர். எகிப்திலிருந்து நீ வாக்குதத்த நாட்டிற்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கென்று நாம் முயலும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ நீ ஒரு பயணத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய். அந்த பயணத்தில் தான் நாம் இருக்கிறோம், பயணிகளாக இருக்கிறோம். பல கஷ்டங்கள் உண்டு, ஆனால் யார் கூட இருக்கிறாரு? ஆண்டவர் கூட இருக்கிறார். வெரி குட். ஓகே, அடுத்தது 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்திலே 10வது வார்த்தையிலிருந்து 10லிருந்து வாசிங்க. மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்பே பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றார். இப்போ அந்த நம்ம 3ஆம் அதிகாரத்திலிருந்து கடவுளும் மோசே ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்ன உடனே போதும் நிறுத்திட்டு போயிருக்கணும். நீ இருக்கிறாரா, போதும், எனக்கு வேற கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே நிறுத்தலை. திருப்பி திருப்பி மோசே நிறைய ஆதாரங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போது அதனுடைய ஒரு கிளைமாஸுக்கு வருது. இப்போது 10வது வசனம், 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வரும். அதுக்கு இடையில் பல நிகழ்வுகள் இருக்குது. அவன் கையில் இருந்த கோல் எல்லாம் எடுத்து கீழே போட சொல்லி அது பாம்பாக மாறுவதும், அதுக்கு ஒரு ஆற்றல் கொடுப்பதும், வல்லமையெல்லாம் கொடுப்பதெல்லாம் அடையாளம் வழியாக மோசையிடம் கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய பிறகும் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் மோசே சொல்கிறாங்க, நீ என்னிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ என்னிடம் இருக்கின்ற ஒரு குறை, ஒரு தடை இன்னும் மாறவில்லை. நீ என் கூட இருக்கிறாரே இல்லையா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஐ ஆம் ஸ்பீச்லெஸ், ஐ ஆம் ஸ்டாமரிங். என்னுடைய பிரச்சனை இன்னும் முடியவில்லை. நீ என் கூட இருக்கிறது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் ஏன் என்னோட பிரச்சனைக்கு நீ தீர்வு தெரியல? இதுதான் கேள்வி. நாம கேட்குற கேள்வி தானே. இத்தனை நாள் நான் இருக்கிறோம், ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 33 முறை 1000 முறை எல்லாம் ஜெபமால சொல்கிறோம், முட்டி போட்டு ஜெபிக்கிறோம். ஏன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கூட ஜெபிக்கிறோம். ஏன் நம்ம திருப்பயணத்தை மேற்கொண்டு வேளாங்கண்ணி போய் அங்கே முட்டில் ஏறி ஜெபிக்கிறோம். இதெல்லாம் செய்கிறோம். இருந்துமே என்னோட பிரச்சனை தீரவில்லை. ஏன் பிரச்சனை தீரவில்லை? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு இருக்கிறேனே, இருக்கட்டும், நான் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடு. இதுதான் மோசைக்கும் கடவுளுக்கு இருக்கிற வாக்குவாதம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வை உள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? யார்? ஆண்டவராகிய நான் தானே. நானா தான் இதெல்லாம் செஞ்சது. உனக்கு வாய் கொடுத்ததும் உன்னை திக்கு வாயை மாத்தியதும் நான் தானே. அடுத்தது, ஆகவே இப்போதே போ, இப்போ நீ போ, நானே உன் நாவில் இருப்பேன். நான் உன் நாவில் இருப்பேன். நீ திக்குவா, நீ வந்து திக்கி திக்கி பேசினாலும் பரவாயில்ல, பட் ஐ வில் பி தேர் வித் யூ. நான் நாவில் இருப்பேன். அடுத்தது, நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். நீ பேச வேண்டியது உரிய நேரத்தில் உனக்கு நான் கற்பிப்பேன், கற்றுத் தருவேன். தொடர்ந்து, அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறு ஒருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக. பாருங்க பாருங்க எவ்வளவு பிடிவாதம்னு பாருங்க. நமக்கு மோசை இல்ல, நீங்களும் நானும். இது மோசைன்னு நினைக்காதீங்க, இட்ஸ் யூ அண்ட் மீ. பிடிவாதம் பாருங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீ எனக்கு நான் பேச்சு திறமை தான், தர உன்னால் முடியலையா, இன்னொருத்தரையும் கூட அனுப்பு. பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அப்படி எனக்கு ஞாபக திறமை பேச்சு திறமை உள்ள ஒருத்தனை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதை கேட்டு ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பாத்தீங்களா, இப்போ கடவுளுக்கு கோபம் வந்துச்சு. இவ்வளவு நேரம் பொறுமையா கடவுள் பேசினாரு, மோசை தான் கொஞ்சம் கோபத்தில் பேசினாரு. இப்போ கடவுளுக்கு கோபம் வந்துச்சு. சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார், லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். போதும். அப்போ அவனுக்கு ஒரு துணையை அவன் கேட்ட மாதிரி கடவுள் தன்னுடைய மனசை மாற்றிக்கொண்டு அவன் கேட்டபாடியே ஒரு உதவி செய்கிறார். பிடிவாதத்தின் காரணமாக கடவுளுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் நம்முடைய திட்டங்கள் கடவுளால் நிறைவேற்ற வைக்கக்கூடியவராக நாம் இருக்கிறோம். சில பிடிவாதங்களினால் உனக்கு குறை இருக்குது, உனக்கு பலவீனம் இருப்பது, உன்னோட வாழ்க்கையில் நீ தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உண்டு என்று அவருக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனையிலும் உன்னை நடக்க வைப்பார், உன்னை வாழ வைப்பார், உன்னோடு இருப்பார். அது வேண்டாம், பிரச்சனைக்கு தீர்வு வேணும். அதில் ஒரு நன்மை இருக்குது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதில் வேற என்னமோ ஒரு வல்லமை அது வழியாக என்னோட வாழ்க்கையில் வரப்போகிறது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா ஆரோனை கூட்டு போறாங்க. அந்த ஆரோன் வந்ததுனால சில பிரச்சனைகள் மோசை சந்திக்கிறாங்க, வாழ்க்கையில் அப்படி சந்திக்கிறாங்க. அப்போதெல்லாம் கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை மாற்றவில்லை. இப்படி போக 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 அந்த ஆரோன் தான் என்ன செய்யறாங்க, மோசை வந்து மலை மேலே ஏறி ஜெபிக்கிற நேரத்தில் கீழே மக்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு சிலை வழிபாடு செய்து மக்கள் அனைவரையும் பாவத்தில் விழ செய்தவர் யாரு? இது ஆரோன் தான். அப்படி ஒருத்தர் இல்லைன்னா அந்த மக்களுக்கு அந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. பிடிவாதத்தினால் கடவுளிடம் சண்டை போட்டு வாங்கியது ஆசீர்வாதம் என்று நினைத்தது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. அவருக்கு தெரியாதா என்ன நடக்க போறதுன்னு? அப்போ இப்படி பிடிவாதத்தினால் வாங்கியதனால் அப்படி ஆயிப்போச்சு. அப்போ அதனால்தான் மோசே வந்து கோவப்பட்டாங்க. அந்த கட்டளை கொண்டு வந்த பலகைகள் எடுத்து கீழே உடைச்சு போட்டாங்க. அதனால்தான் இப்போ என்ன ஆச்சு, நம்ம இப்போ அங்கே ஒரு இணைச்சட்டத்துக்கு வருவோம். இணைச்சட்டத்துக்கு வந்து மோசைக்கு வந்து கானான் நாட்டில் போக மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாபம். ஆமாம் தானே? இப்போ பாடிங்க 34 4வது வசனம். அப்போது ஆண்டவர் மோசைக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். மோவாபு என்ற தேசத்திற்கு வந்துட்டு அங்கே ஒரு மலையில் ஏறி நிற்க வச்சுட்டு பார்த்துக்கோ, இந்த பக்கம் என்ன இருக்குது, அது முன்னாடி அதுதான் வரும். 1லிருந்து வாசிக்கும் போது அப்படி வரும். இந்த பக்கம் திரும்பி பாரு, அந்த பக்கம் திரும்பி பாரு, பின்னாடி பாரு, முன்னாடி பாரு, எல்லா இடமும் எட்டி பாரு. இந்த இடம் எல்லாம் மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ப உன்னுடைய மூதாதையர் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியும் பண்ணம். இந்த மக்களுக்கு அதை நான் கொடுக்க போகிறேன், நீ பார்த்துக்கோ, ஆனால் நீ உள்ள போக மாட்டாய். எவ்வளோ கஷ்டம் இல்லை? கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகள் அவங்கள கூட்டிட்டு வந்து கடைசியில் இன்னும் சற்று தூரம் போனால் போதும் பார்க்க முடியாமல் சாகிறது. எவ்வளோ கஷ்டம்! கடவுள் இவ்வளோ கொடூரமானவரா? மோசம் செஞ்சு தவறுனாலே தானே ஃபாதர், அதனால தான் இப்படி ஆச்சு. தவறு செஞ்ச உடனே அவர் தண்டிப்பார்ல, தண்டனை வாங்கித்தானே ஆகணும் உடனே. இப்போ சப்போஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சில நேரங்கள் வந்து கடவுளை நம்ம இப்படி சண்டை போடுவோம், வந்து கேட்குறோம், கேட்டு கிடைக்கலையா, கடைசியில் அதுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருதா, நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் என்ன தண்டிக்கிறாரு? நம்ம ஆறுதல் படுத்துவது அப்படி தானே. நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் என்ன தண்டிக்கிறாரு. அதுவும் ஆசீர்வாதமாக பார்க்க முடியல. அப்பவும் கடவுள் கூட இருக்கிறாரு. அப்போ கூட நமக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. இப்போ மோசைக்கு அப்படி தான் நடக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். அடுத்தது வாசிங்க, அடுத்த வசனம். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பாகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவரை அடக்கம் செய்தார். அவர் அவரை அடக்கம் செய்தார். அடுத்த வசனம். ஆனால் இன்று வரை எந்த மனிதனுக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. தெரியாது. அப்ப யார் அவரை அடக்கம் செய்தாரு? ஆண்டவர் தான் அடக்கம் செய்திருக்கிறாரு. ஒருத்தனுக்கும் தெரியாது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு
வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாடு கானான் நாடு. அந்த நாட்டுக்குள் மோச போகவில்லை. அதனால் என்னாச்சு? சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படி இல்லை. உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், உனக்கு நான் போதும், உனக்கு நான் போதும். God is beyond his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை விட அதிகமானவர், மேலானவர் தான் கடவுள். கடவுள். அதனால தான் மோசே அந்த நாட்டிற்கு விடவில்லை. முதல்ல தான் மோசையிட சொன்னேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னோடு இரு, நீ என்னோடு இருந்துக்கோ, நீ என்ன சொந்தமாக்கிக்கோ. உனக்கு நாவில் நான் வருவேன், உன் கண்ணில் நான் வருவேன், உன் காதில் நான் வருவேன், உன் கையில் நான் வருவேன், உன்னோட எல்லா உறுப்புகளில் நான் செயல்படுவேன். யூ பி வித் மீ, ஐ வில் பி தேர் வித் யூ. இதுதான் மோசையிட சொன்ன வார்த்தை. மோசே இணங்கவில்லை. கடைசியில் கடவுள் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், உனக்கு நான் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இப்ப புரியுதா? அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், யெகோவா இரே, தந்தையாம் இறைவா, யெகோவா ராஃபா, சுகம் தருகின்ற தேவா, யெகோவா ஷம்மா, இப்படின்னு எல்லாம் சொல்லி நாம் பாடுறோம். அது வேண்டாம். அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்குது. யெகோவா ராஃபா, என்னை குணப்படுத்துகின்ற கடவுள், என்னை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனாலும் நீ எனக்கு குணம் தந்தாலும் சரி, சுகம் தந்தாலும் சரி, சுகம் தரவில்லை என்றாலும் சரி, ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ மாத்திரம் போதும், நீ மட்டும் போதும். வலது கருத்தை ஒருத்தர் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்ற காரணத்தினால் நாம் கடவுளை பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் அல்லது 70 வருஷமாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தருணத்தில், 70 வயசுக்கு மேலே யாராவது இருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் கடவுளை நான் சொந்தமாக்கி இருக்கிறோம் என்று யாரும் சொல்லக்கூடாது. நோ. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எண்ணிக்கை உன் கடவுளே உன்னிடமிருந்து மறக்கிறது, அகற்றுகிறது அல்லது தடை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நண்பர்கள் யாருமே இல்லை. அந்த ஒரு வேதனையோடு அவன் இருக்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பாட்ட சொல்லும் பொழுது, அப்படியாடா, அப்போ உனக்கு அந்த ஒரு நட்பு அப்படின்னு அதனுடைய உணர்வு என்னவென்று தெரியணும் அப்படின்னா உனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் குளத்தில் ஒரு ஆமை இருந்துச்சு. அந்த ஆமையோடு போய் நீ டெய்லி பேசிக்கோ, பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த ஆமையை அப்படி பார்த்து அதோடு பேசி அதை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து எல்லாம் போய் சொல்லுவாங்க. சும்மா அது திருப்பி எதுவும் கிடைக்காது, எதுவும் பேசலை, இருந்தால் கூட போய் ஆமையிடம் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆமையோடு போய் விளையாடுவாங்க. அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஸ்கூல் முடிச்சு வரும்போது இந்த ஆமை அப்படி எந்த அசைவும் இல்லாமல் அப்படி கிடக்குது. உடனே போய் அப்பாவை கூப்பிட்டு, அந்த ஆமைக்கு அசைவு இல்லை அப்பா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவரும் கொஞ்சம் தட்டி பார்க்கும்பொழுது அது சத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய ஆமை சத்துச்சு. அவனுக்கு அழுகை தாங்க முடியல. எனக்கென்று இந்த உலகத்தில் இருந்தது ஒரே ஒரு உறவு, ஒரு தோழன் அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இது மட்டும்தான், அது கூட இழந்துட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரே அழுகை. அவனோட அழுகையை அப்பா தடுக்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ அப்பா ஒரு ஐடியா சொன்னாங்க. சரி மகனே, நீ கவலைப்படாதே, நீ தாஜ்மஹலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அது எவ்வளோ அழகானது. ஆமாம், இது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்தினுடைய பல அதிசயங்களில் ஒன்று. ஆமாம், அது செய்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கதை எனக்கு தெரியும். அவருடைய ஒரு அரசனுடைய மனைவி இறந்த பொழுது
அந்த மனைவி மேல் அவர் வச்சிருந்த பாசம், அந்த மனைவியோட இழப்பு அவருக்கு தாங்க முடியல, அதனோட நினைவாக கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இப்போ உன்னுடைய ஆமை, உனக்கு உயிராக இருந்த ஆமை இறந்துச்சு, நீ அதனால் கவலைப்படாதே, நாம் ஒரு தாஜ்மஹால் கட்டுவோம், ஆமைக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை எஸ் அப்பா, சரி அப்போ நமக்கு அது செய்யலாம் அப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் கட்டுறதுக்குன்னு போய் அதுக்கு முன்னாடி ஆமை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்ல, எடுத்துகிட்டு வந்து தரையில் போட்டபோது அதுக்கு உயிர் வந்துச்சு, ஆமைக்கு உயிர் வந்துச்சு. உயிர் வந்தால் இனி தாஜ்மஹால் கட்டணுமா? உயிர் வந்த உடனே அப்பா சொல்லிச்சடா, ஆமைக்கு உயிர் வந்துச்சு, நீ தாஜ்மஹால் வேணும். குழந்தை வரை இப்படி வாதம், இல்லை எனக்கு தாஜ்மஹால் வேணும், ஆமையை கொல்லு, எனக்கு தாஜ்மஹால் வேணும். இனி என்ன செய்யணும்? தாஜ்மஹால் கட்டணும் அப்படின்னா ஆமா சாகணும், கொல்லு. இதுதான் நம்முடைய அன்பு. இப்படிதான் நாம் கடவுளை அணுகுகிறோம். இன்றைக்கு இவர் அல்லது அன்றைக்கு அவர் சிலுவையில் தொங்கியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இப்படிப்பட்ட அணுகுமுறை. இந்த அணுகுமுறை தான் அவரை சிலுவையில் தொங்க வச்சது. நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, வேணும் வேணும் வேணும், எனக்கு உதவி வேணும் என்று சொல்லிக்கொண்டு மட்டும் நாம் அவரை அணுகினோம், அவரை நாம் அன்பு செய்யல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நான் முதல்ல சொன்னது தான், இந்த பக்கம் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்குது, இங்கே அவர் ஒன்றும் இல்லாதவரா நிற்கிறாங்க, ஒன்றும் இல்லை. தரக்கூடியவராக அவர் இருந்த பொழுது உனக்கு அவரை பிடிக்கும், ஆமா தானே? தரக்கூடிய எல்லாம் கேட்டதெல்லாம் தரக்கூடியவராக இருந்த போது பிடிக்கும். இப்போ அவர் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க, பெறக்கூடியவராக நிற்கிறாங்க, உன்னிடம் இருந்து வாங்கக்கூடியவராக நிற்கிறாங்க. அன்பு செய்ய முடியுமா? Can you love that God? அல்ல, அப்படிப்பட்ட ஒருவரை கடவுளா அவரால் பார்க்க முடியுமா? உண்மையிலே இன்னைக்கு அவரோட நிலைமை அப்படித்தானே, கடவுளோட நிலைமை அப்படித்தானே, இயேசுவின் நிலைமை அப்படித்தானே. இன்னும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே. தந்து தந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி கொடுத்து 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 கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த பக்கம் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. இஸ் நாட் ரிசீவிங் எனிதிங் ஃப்ரம் அஸ். ஒன் சைட் லவ். அது லவ் இல்லை, லவ்னு சொல்ல முடியாது. இவருக்கு லவ் இருக்கு, ஆனா வாங்குற நமக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லை. இன்னைக்கு ஒரு நோய், உடனே வந்து நம்ம அழுகிறோம், முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், எல்லாம் கேட்டு அந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அவர் ஆசீர்வதிச்சாரு. நாளைக்கு அடுத்த நோய் வரும், உடனே திருப்பி நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க தான் நம்முடைய அன்பு இருக்குது? அவருக்கு நோய் வந்து இருக்குதுல்ல, அவருடைய உடலில் காயம் இருக்குது, ஒரு ஆறுதல் அவருக்கென்று நான் நின்றிருக்கிறேனா? அவருக்கென்று நாம் நின்றிருக்கிறோமா? அப்படி யோசிக்கணும். He stood for me. அவர் எனக்காக நின்றவர், எனக்கென்று நின்றவர். அவருக்காக, கடவுளுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. நாம் இப்பவும் பெருமைப்படுகிறோம், நாம் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவே பின்பற்றுகள், நாம் உண்மையாக சொல்றோம். God and his blessings ரெண்டும் இரண்டாக நாம் பார்க்கணும். அவரிடம் இருந்து தான் எல்லாம் வருகிறது, ஆனால் இருந்தாலும் கடவுளும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் ரெண்டு. ஆசீர்வாதங்களை கடந்து நாம் அவரை அணுக வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அதை நாம் மீண்டுமாக பாடுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் நான் உன்னை அன்பு செய்வேன். அது உணர்ந்து பாடுங்க, இதயத்திலிருந்து வரட்டும் அந்த வார்த்தை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு இருக்கட்டும், நான் சொல்லுவேன், நம்ம கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி நாம் ஜெபிச்சு நம்ம நிறைய கேட்டு வாங்கி இருக்கிறோம். கேட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறோம். ஒரு சிலது கிடைச்சிருக்கு, ஒரு சிலது கிடைக்காம இருக்கிற எல்லாம் இருக்கு. சப்போஸ் இங்க இதுவரைக்கும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்க யாராவது இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்க தான் பேர் பெற்றவங்க. ஒன்றும் கிடைக்காமல் நீங்க இப்போ தேடி வந்துட்டு இருக்கீங்களே, யூ லவ் காட் மோர் தேன் எனி ஒன் ஆஃப் அஸ்.
இங்கே குழுமி இருக்கிற அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தால் நான் சொல்லுவேன், மற்றவங்களை விட அதிகமாக இவரை அன்பு செய்யக்கூடியவர் நீங்கள் தான் என்று நான் சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, கேட்டது ஒன்றுமே இன்னும் அவர் தரலன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட யாரும் இருக்காது. இருந்தாலும் சொல்கிறேன், நீ எதிர்பார்த்தது ஒன்றுமே கடவுளிடம் இருந்து கிடைக்கவில்லை என்ற கவலையோடு இருக்கிறாய், நீ கவலைப்படாத. அண்ட் God is there with you. Praise the Lord. Hallelujah. இரு கரங்களை உயர்த்துவோம், இரு கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து பாடுவோமா? நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை விட அதிகமாக நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ செய்த அனைத்து உதவிகளை விட அதிகமாக நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நாள் ஒரு அரசர் தன்னுடைய ஒரு காலையில் அவர் எந்திரிச்சு வந்துட்டு மக்களை பார்த்துட்டு ஒரு செய்தி கொடுத்தார். செய்தி இதுதான்: இன்னைக்கு என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்ட, என்னுடைய அதிகாரத்து எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் வந்து என்னுடைய அரண்மனையில் கடந்து வரலாம், உங்களுக்கு விருப்பம் உள்ளதெல்லாம் எடுத்து செல்லலாம், நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. வந்தாங்க, ஒவ்வொருத்தராக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தூக்கிட்டே போயிட்டாங்க. அவர் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கூடி எடுத்துகிட்டு போனாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் டைம் கொடுத்துருந்தாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வழங்கப்பட்டது. இந்த 12 மணி நேரத்தில் அந்த பில்டிங் மட்டும்தான் அங்கே இருக்குது, மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு சிறுமி மட்டும் நிற்கிறாங்க. அவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, யார் வராங்க, என்ன எடுக்கிறாங்க, என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவர் கவனிச்சுட்டே இருந்தாங்க. இந்த சிறுமி ஃபஸ்ட்டே வந்தாங்க, முதல்ல வந்தவர், ஆனால் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் அவங்க திருப்பி கேட்டுக்கிறேன், என்ன நீ காலில் வந்துட்டு ஒன்றும் எடுக்காமல் நிற்கிறேன், எல்லாம் எடுத்துகிட்டு போட, நீ உனக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுமி சொல்லிச்சு, நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்களே, எனக்கு நீங்கள் தான் வேணும். நம்ம மற்றவங்களை போல எல்லாம் தூக்கிட்டு போகிறோம், கடவுளிடம் இருந்த எண்ணத்தையும் பெற்றுட்டு போய் கடைசியில் கடவுளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கிறோம். அங்கே வரக்கூடியவர்களுக்கு தான் கடவுளே சொந்தமாகும். அதுக்கப்புறம் கதை என்ன ஆச்சுன்னா, 6 மணிக்கு மேலே அடுத்த செய்தி தகவல் கொடுக்கப்பட்டது, எடுத்துகிட்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அரண்மனையில் வச்சிடு அப்படின்னு. கொண்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு போக வச்சு வந்தது. ஆனால் அந்த சிறுமிக்கு அவர் சொந்தமாக மாறினார். இந்த நம்ம வந்து இது படிச்சிருக்கோமே, கௌரவர் பாண்டவா அவங்களுக்குள்ளே நடந்த அந்த போர், குருஷேத்திர வார் தெரியுமில்ல? படித்தது இல்லைங்களா? படிச்சிருக்கிறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணர் இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து நிறைய இது இருந்துச்சு, படைக்கலங்கள், போராளிகள், அதே போல் குதிரைகள், யானைகள், அப்படிப்பட்ட ஒரு போருக்கு தேவையான எல்லாமே அவரிடம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு கௌரவர் பாண்டவர் 2 பேர் நிற்கும்போது கேட்டாங்க, ஒன்று இந்த பக்கம் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது கௌரவர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் கூட, உங்களோட படைக்கலங்களை மட்டுமே எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு. இந்த பக்கம் நான் மட்டும்தான் நிற்கிறேன், என்ன வேண்டவங்க யார், என்னுடைய பொருட்கள் வேண்டவங்க யார் அப்படின்னு கேட்டும்போது கௌரவர் அவங்க எல்லாமே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. பாண்டவர் என்ன செய்தாங்க, அவருக்கு கிருஷ்ணரை மட்டும் கிடைச்சாங்க, அவருடைய தேரோட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த போரில் ஜெயிச்சது யார்? பாண்டவாஸ் தான். 5 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் ஜெயிச்சாங்க. காரணம், கிருஷ்ணன் கூடி இருக்கிறார் அப்படி சொல்லி. நான் படித்த கதை தானே, கதையல்ல, அது நம்ம இதில் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம படித்தது தானே. இதெல்லாம் ஒரு கதையாக இருந்தாலும் இதிலெல்லாம் நிறைய உண்மைகள் உண்டு. இந்த போர் என்னுடையது என்று சொல்லக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் போர்க்களங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும்? ஏன் போர்க்களங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவரிடம் பிடிவாதத்தை காட்டணும்? திருந்துவோம், நம்ம திருத்திக் கொள்வோம். ஐ நீட் யூ லார்ட்,
just like you need me. அல்லது you need me Lord just like I need you. அதை சொல்லணும். எனக்கு கடவுள் தேவைப்படுவது போல கடவுளுக்கும் நான் தேவைப்படுகிறேன். அப்படி சிந்திச்சு பாருங்க. ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு புது எழுச்சி நடக்கும். எனக்கு கடவுள் தேவைப்படுவது போல கடவுளுக்கு நானும் தேவைப்படுகிறேன். Praise the Lord. Hallelujah. 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 முதல் கேட்ட கேள்வி, கடவுளா கடவுளுடையதா? எது வேணும்? இயேசுவையா இயேசுவுடையதா? அதாவது இயேசுவை வேணுமா, அவருடைய ஆசீர்வாதங்கள் வேணுமா? இயேசுவை சொந்தமாக்குங்க, இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் தருவாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கிற கஷ்டம், இருக்கிற துன்பம், இருக்கிற வேதனை, இருக்கிற தோல்வி, அவமானம், ஏளனம் எல்லாமே இருக்கட்டும். அதெல்லாம் இருந்தாலும் நீ என் கூட இரு. இது இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. இது எல்லாமே அவமானப்பட்டார். நான் சொன்னேன் இல்லை, இம்மானுவேலாக வந்ததுக்குன்னு தெரியுமா? நான் அவமானப்பட்டதை விட மேலாக அவர் அவமானப்பட்டார். நான் காயப்பட்டதை விட அதிகமாக அவர் காயப்பட்டார். நான் துன்புறுத்தப்படுவதை விட அதிகமாக அவர் துன்புறுத்தப்பட்டார். நான் தோத்ததை விட அதிகமாக அவர் தோத்திருக்கிறார். நான் அடி வாங்கியதை விட அதிகமாக அவர் அடி வாங்கி இருக்கிறார். நான் விமர்சிக்கப்பட்டதை விட அதிகமாக அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். நான் ஏளனம் செய்யப்பட்ட அதிகமாக அவர் ஏளனம் செய்யப்பட்டிருக்கிறார். என்னை குறை கூறியதை விட அதிகமாக அவரே குறை கூறியிருக்கிறார். இப்போ பாருங்க, கடவுளாக இருந்தது நடந்திருக்காது. நம்ம நிலைமைக்கு இறங்கி வந்ததுக்கு தெரியுமா? இது அனுபவிப்பதற்கென்று என்னை சொந்தமாக்குவதற்கு அவர் என்னுடைய நிலைமைக்கு இறங்கி வந்து என்னை விட கேவலமாக மற்றவர்களால் அல்லது மனிதர்களால் அடி வாங்கிட்டு போனவர். அப்படிதான் கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார். அப்போ நான் போயிட்டு எனக்கு இது எதுவுமே வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி அன்பாக மாறும் என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இது கொஞ்சம் கடினமான ஒரு சிந்தனை என்று எனக்கு தெரியும். சொல்கிற என்னாலும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம் இப்படி யோசிக்கிறதுனால, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் கடவுள் மீது கோவப்படாதீங்க. நான் செய்கிறோம் இல்லையா, கேட்டுட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நம்ம கோவப்படுறோம். நான் இவ்வளோ கெஞ்சிட்டோம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கீழே போகிறோம். மன அழுத்தம். காரணம் என்ன? கிடைக்கல. எதிர்பார்த்தது கிடைக்க. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என உறுதி. சொல்றதுக்கு நல்லது, ஆனா எதிர்பார்ப்பது கிடைக்காம இருந்த நம்பிக்கை இல்லாம போயிடணுமா? அப்ப நாம எதிர்பார்ப்பது என்ன? எதிர்பாரு, கடவுளை எதிர்பாரு, இயேசுவை எதிர்பாரு, அவரை சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று எதிர்பார்த்தோம் என்றால் நிச்சயம் you will get it. அவரை கிடைக்கும். ஆனால் நாம் அவரை எதிர்பாராமல் அவருடையதை எதிர்பார்க்கிறோம். அது சில நேரங்களில் கிடைக்காது, சில நேரங்களில் கிடைக்காது. ஆனால் தான் எதிர்பார்ப்பு இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். Hope for God, not for His blessings. கடவுளை எதிர்பாரு, அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காது. எதிர்பார்க்காதுன்னு இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவரை எதிர்பார்க்காது. கடவுளை எதிர்பாரு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. கடவுளை எதிர்பாரு, அவருக்காக. எழுந்திருப்போமா? புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு ஜெபம் உண்டு. அவருடைய ஒரு ஜெபம் அது இப்படிதான்: இறைவா, நான் உன்னை அன்பு செய்வது நரகத்தை பயந்ததினால் அல்ல. இறைவா, நான் உன்னை அன்பு செய்வது பரலோகம் எதிர்பார்ப்பதனால் அல்ல. மாறாக நான் உண்மை உனக்காக அன்பு செய்கிறேன். ஏதாவது புரிஞ்சுச்சா? நான் உன்னை அன்பு செய்வது நரகத்தை பயந்ததினால் அல்ல. நான் உன்னை அன்பு செய்வது விண்ணகம் பரலோகம் எதிர்பார்த்ததினால் அல்ல. நான் உன்னை உனக்காக அன்பு செய்கிறேன். இப்போ நரகத்தை பயந்து அன்பு செய்வதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. விண்ணகத்தை எதிர்பார்த்து அன்பு செய்வதிலும்
சுயநலம் இருக்குது. அதையும் கடந்து அவருக்காக அன்பு செய்வோம். நீ மாத்திரம் மதி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீ மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும், நாம் பெற்றுக்கொண்ட இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளையும் நன்மைகளையும் கடந்து இயேசுவினுடைய முகத்தை பார்த்த வண்ணமாய் நாம் பாடுவோம். இயேசுவே நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அன்பு ஆண்டவரே, இந்த மக்களை முழுமையாகவும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இப்போது இவர் உண்ண போகின்ற உணவை நீர் ஆசீர்வதியும். இந்த உணவின் வழியாக உம்முடைய அன்பையும் உம்முடைய உடனிருப்பையும் இவர் சுவைத்து கொள்ள இவர்களுக்கு நீ உதவி புரியும் ஆண்டவரே. உணவருந்திய பிறகு உம்மை தேடி வந்த மக்களைப் போல் அல்லாமல் உண்மையாகவே உம்மை நேசிக்கின்ற மக்களாக இவரை நீ மாற்றியருளும். உமக்காக உம்மை அன்பு செய்ய, இவர்களுக்காக எங்களுக்காக நாங்கள் உம்மை அன்பு செய்யாமல் உமக்காக உம்மை அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளம் தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் உண்ணுகின்ற இந்த உணவை ஆசீர்வதியும். இதை எங்களுக்கு இந்த தயார் செய்த அனைத்து நபர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையை தேவையான நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர்